கோபி, ஏன் சாமி இப்படி எல்லாம் நடந்துச்சு? இந்த பொண்ணுக்கு நாகத்தோட சாபம் இருக்கு. அதனாலதான் பழி வாங்க துடிக்குது. பழி வாங்கறதுக்கா? ஆமா. இந்த பொண்ணு போன ஜென்மத்துல தன் தம்பி உயிரை காப்பாத்துறதுக்காக நாகத்தோட சாவுக்கு காரணமாயிட்டா. அந்த வஞ்சத்தோட இந்த ஜென்மத்திலையும் தொடர்ந்து வந்து இவங்களை பழி வாங்கறதுக்காக துடிக்குது. அது நடக்காததுனால விஷத்தை கக்கிட்டு போயிடுச்சு. வெள்ள நாகத்தோட பகைக்கு ஆளாயிட்டா அது ஜென்ம ஜென்மத்துக்கும் பழி வாங்கிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்ல, அதுக்கு மனித உருவம் எடுக்கக்கூடிய சக்தியும் இருக்கு. இப்ப என்ன பண்றதுங்க? இதுல இருந்து தப்பிக்க முடியாதா? முடியும். இந்தம்மா, இந்த தாயத்தை உன் கையில கட்டிக்க. எதுக்கு? இந்த பிரத்யங்கரா சக்தி உன் கையில இருக்கிற வரைக்கும் அந்த வெள்ள நாகத்தால உன்னை நெருங்க முடியாது. எனக்கு இந்த தாயத்து மேல எல்லாம் நம்பிக்கை இல்ல சுவாமி. நம்பி கட்டிக்க தாயி, அப்பதான் உனக்கு எந்த ஆபத்தும் வராது. கட்டிக்க துரசாணி, இந்த சாமி பேச்ச கேக்குறதுனாலதான் நாங்க எல்லாம் நல்லா இருக்கோம். இந்த தாயத்தை கட்டிட்டா எந்த ஆபத்தும் வராது. நீயே கண்ணால பார்த்தல அந்த நாகம் எவ்வளவு பயங்கரமானதுன்னு. சாமி வார்த்தையை கேட்டு அந்த தாயத்தை கட்டிக்க தர சாமி. கட்டிக்க பொண்ணு, கட்டுங்க சாமி, கட்டுங்க சாமி. ஆயுசு கட்டி. உனக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, எந்த காரணத்தை கொண்டும் இந்த தாயத்தை நீ கையில இருந்து கழட்டக்கூடாது. மீறி கழட்டிட்டா அந்த நிமிஷமே அந்த வெள்ள நாகம் வந்து உன் உயிர் எடுத்துரும். ஒரு தடவை நீ அந்த தாயத்தை கழட்டிட்டாலும் அதனுடைய சக்தி போயிடும். மறுபடியும் அந்த தாயத்தை கட்டக்கூடிய சக்தி எனக்கு கூட கிடையாது. சாமி சொன்னதை கேட்டல்ல, தாயத்தை கழட்டிராத. மது, நீங்க யாரு? என்ன ஞாபகம் இல்லையா? என் கண்ணு நல்லா உத்து பார்த்து சொல்ல. என் பார்வையில் உன் உருவம் மாறும், பருவம் சீரும், இடையும் அடையும், இடையில் நெடியும், உயிர் மூச்செங்கும் உஷ்ணம் ஏறும், பனி சிந்தும் முல்லை பூவின் பாசம். எனக்கென்றும் நீயே சுவாசம், இனி வாழ்வெல்லாம் உல்லாசம். வா வா வா, நீ சீராதே வா. மஞ்சள் வண்ண தாழம்பூ
கொஞ்சும் போது ஆனந்தம் முள்ளின் முத்தம் என்றாலும் மோக முத்தம் என்பம் பூத்து வந்த பௌர்ணமியில் போக்குகின்ற மோகம்தான் மொத்தமாக அணைத்தாலும் அணையவில்லை தாகம் இணையும் போது இன்பம் பிரியும் போது துன்பம் இது ஆதாகே வாழ்பாவம் அன்றே தொடங்கிய சாபம் பாமலரே நீயும் நானும் காணும் சொர்க்கம் காதல் ஒன்றுதான் நாகலிங்க பூ முன்னே மகுடியாக நாரும் படமெடுத்து நீயாடு பசியிழங்க வேணும் விரகதாபம் தான் கண்ணே விழிசி வந்து போகும் உனது கண்ணில் சூடாக உதவி செய்ய வேணும் வெறியில் நாடும் போதே வெப்பம் உச்சம் காணும் உச்சம் அங்கே போனால் உலகம் மறந்தே போகும் பாமலரே நீயும் நானும் காணும் சொர்க்கம் காதல் ஒன்றுதான் என் பார்வையில் உன் உருவம் மாறும் பருவம் சீரும் இடையும் அடையும் இடையில் நெடியும் உயிர் மூச்செங்கும் உஷ்ணம் ஏறும் பனி சிந்தும் முல்லை பூவின் பாசம் எனக்கென்றும் நீயே சுவாசம் இனி வாழ்வெல்லாம் உல்லாசம் வா 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 நீ சீராதே வா தர்சானி உனக்கு கடிதாசம் வந்திருக்கு என்ன எழுதிருக்கு எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா நான் ஊருக்கு போகணும் காதல் வந்தால் சொல்லி அனுப்பு தொப்பி அங்கிள் நீ அன்னைக்கு சொன்னது நடந்துருச்சுடா. கண்டக்டர் நீயா? எப்படி இருக்கற? என்னடா இது வேஷம்? ப்ரமோஷனா? லூஸ் மோஷன் இருந்த வேலையும் போயிருச்சு. காதலிக்கிறவங்களுக்கு இதெல்லாம் சகசம். அத விடு. எப்படி இருக்காங்க? என்னடா? மதுமதி மதுமதி. ஓஹோ, காதல் கோட்டை கஹானா பியார்க்கே இதையெல்லாம் மிஞ்சற அளவுக்கு மேட்டர் இருக்கு ஐயா. மொத்தத்துல சொல்றதுக்கு உடம்புல தெம்பு இல்லையா? ஏன் பேசி பசி அவசரம் இல்ல, பொறுமையா சாப்பிடுங்க. இந்த கைய கட்டு. சார் மதுமதி எப்படி இருக்காங்க? சொல்றேன். தண்ணி குடுறா, தண்ணி குடுறா. இந்தா குடிங்க. தொடச்சுங்க வாயில ஒட்டி இருக்கு. சாப்பிட வச்சு கொல்றியா ராசா? நிஜமா மதுமதி என்ன பத்தி நினைச்சிட்டு இருக்காங்களா? பில்லு குடியா? முக்கியமா லவ் மேட்டர் பத்தி பேசிட்டு இருக்கும்போது பில்லு என்னடா பில்லு? சார் பில்லு சரி இந்தடா. சார் என்னையா 2 ரூபா கொடுத்துருக்க? 25 ரூபா போய் பிசையா? யோ அது டிப்ஸியா, எடுத்துக்க. எது டிப்ஸா? அதான் பில்லு. என்னது பில்லா? ஏண்டா வள்ளல் மாதிரி எல்லாம் வாங்கி கொடுத்த 2 ரூபா தான் வச்சிருந்தியா? உனக்கெல்லாம் எதுக்குடா லவ்? உள்ள வச்சிருந்தா ஏறா. பரதேசி பண்ணாட. என்னையாடா ஏமாத்த பாக்குறீங்க? இல்லீங்கண்ணா, அவன் தானுங்கண்ணா ஏமாத்துனா. தின்னது நீதானடா. பாயிண்ட் புடிச்சானே. அண்ணா நான் பக்கோடா ஸ்பெஷலிஸ்ட்ங்கண்ணா. பாலே இல்லாம காப்பி டீ பிரமாதமா போடுவனுங்கண்ணா. ஆஹா, உன்னை வச்சு என்ன போடணும்னு எனக்கு தெரியும். வாடா.